Example 5.19. Find the vertex, focus, directrix and length of the lattice rectum of the parabola. Okay. X square minus 4x minus 5y minus 1 is equal to 0. இப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ஸ் பொறுத்து நான் வச்சு நாம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. முன்னே வந்து இந்த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு பேரபோலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நாம் என்ன பண்ணணும், அதுக்கு வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லேட்டஸ் ரெக்டம்ங்கிறத பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், பேரபோலான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பேரபோலா ஃபார்மேட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பேரபோலாவுக்கு என்னது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இல்லை எக்ஸ் ஸ்கொயர் டு 4ay இல்லை ரெண்டு சைடு மைனஸில் அது மாதிரி வரும். சரியா? இப்போ வந்து ஸ்டே பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்னது பேரபோலா வந்து எப்படி இருக்கணும், அப்வேர்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்க, இந்த மாதிரி இருக்கும். ஒய் சைடு தான் ஓப்பன் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அது கீழே மேலேங்கிறத நம்ம பார்த்து ஈக்குவேஷன் போகிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எக்ஸ் சைடு இல்லை, ஒன்றா அப்வேர்டு இல்லை டவுன்வேர்டு இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் டேர்மில் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை ஈக்குவேஷன் மாற்றுறோம். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இங்கே நான் போட்டிருக்கேன் கரெக்டாக, ப்ளஸ் 4 மைனஸ் 4 ரெண்டும் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போ ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படி ஃபார்மேட்டுக்கு கொண்டாடணும். சரிங்க, அப்படி எப்படி கொண்டாடணும்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 4x இருக்குது. ஓகேவா, நான் ப்ளஸ் 4 மைனஸ் 4 என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன். சரியா, இஸ் ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 1. ஓகேவா, கரெக்டாக. இப்போ என்னென்னா இந்த இடத்துல எப்படி இந்த டேர்ம் கொண்டாடணும் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ். இது மாதிரி நிறையா ஈக்குவேஷன் வரும், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர் போலாலாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் 4 இருக்குது, அதெல்லாம் மைனஸ் ப்ளஸ்லாம் விட்டுருங்க. ஓகேவா, இந்த இடத்துல 4 இருக்குது, இதை வந்து டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போனா 2 வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு 4 வருதா, அதுதான் இங்கே போடணும். ஓகேவா, இதை டேர்ம் வந்து டிவைடட் பை 2 போடுறோம், அதை 2 வருது. 2 வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணால் 4. இதே வந்து என்ன பண்ணுறோன்னா 10 வருது அப்படின்னா 10 என்ன டிவைட் பை 2னா 5. ஓகேவா, 5னா ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 25. ஓகேவா, இந்த இடத்துல அதே வந்து 10 வந்திருந்தால் பை 2 போட்டால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அப்படின்னா இங்கே 25 ப்ளஸ் 25 மைனஸ் 20 போடணும். இங்கே வந்து 4 வந்துட்டு டிவைட் பை 2 போடுறோம், அந்த வரதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், அதுதான் இங்கே போடணும். அப்போ பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு ஈக்குவேஷன் சரி பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. இந்த பண்ணணும், இந்த மைனஸ் 4 இந்த சைடு கொண்டாந்துட்டோம். சரியா, அதுதான் இங்கே ப்ளஸ் 4. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இந்த என்ன எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 2 whole square is equal to 5 into y plus 1. கரெக்டாக கொண்டாந்துட்டுமா அந்த ஃபார்மேட்டுக்கு. இப்போ என்னது, எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 into y plus 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டாந்துட்டோம். இங்கே வந்துடுச்சா, எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 into y plus 1. எப்படி வந்ததுன்னு தெரியுதுங்களா? இப்போ என்னது, ஓப்பன் இந்த சைடு அப்வேர்டு, ஆனால் இங்கே வந்து y வந்துருச்சு, இங்கே வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ அப்போனா வந்து அப்வேர்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் ஓப்பன் அப்வேர்ட் போட்டுரும். ஆனால் ஆக்சிஸ் பாயிண்ட் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. கரெக்டாக, ஆக்சிஸ் பாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னா இப்போ என்ன, இந்த பாயிண்ட் பார்க்கணும். இதுதான் ஹச் கமா கே, ஹச் கமா கே. ஓகேவா, ஹச் கமா கேன்னு இங்கே மைனஸ் வந்துருக்கு. அப்படின்னா ஹச் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக வந்திருந்தால் தான் மைனஸ் வரும். ஆனால் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹச் தானே வரும். ஸோ இங்கே ப்ளஸ் வந்துருக்குன்னா கண்டிப்பாக மைனஸில் வந்துருக்கணும். கரெக்டாக, இதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 into ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்திருந்தால் தான் இந்த ப்ளஸ் வந்திருக்கும். சரியா, அதனால தான் மைனஸ் 1 வருது இங்கே. கரெக்டாக, ஸோ ஹச் கமா கே வந்து மைனஸ் 2 கமா 1. மைனஸ் 1 எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1, இங்கே 2
y ஆக்சிஸில் நெகட்டிவ் -1. ஸோ அப்படின்னா இங்கே தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும். ஓகேவா? ஸோ this is the vertex point of the parabola. ஸோ இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஓகேவா? வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே 2,1 2,-1 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2,-1 இங்கே கண்டுபிடிச்சாச்சுன்னா திஸ் இஸ் a 4a. ஓகே, ஏ டிஸ்டன்ஸ். அடுத்து ஏங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸ் பாயிண்ட்டுங்கிறது ஏ வரும். ஃபோக்கஸ் 4a = 5. ஸோ a = பை 4. இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். பை 4 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பை 4 அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸில் 1 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஆக்சிஸில் ஓகேவா? இங்கே வரும் பாயிண்ட். சரியா? ஏங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்கும். சரியா? ஏ = பை 4ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னது? இப்போ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியணும். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே? இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஓகே, இதுக்கு நேராக தான் இருக்கும். இந்த பாயிண்டில் நேராக தான் இருக்கும். ஸோ இதை பாயிண்ட் வந்து ஹச். ஓகேவா? ஸோ இங்கே ஹச் இதே டிஸ்டன்ஸ் பேரலாக தானே இருக்குது. ஸோ இங்கே 2னா இதுவும் 2ஆக தான் இருக்கும். காமா இங்கே வந்து கீழே வந்து நெகட்டிவ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன மேலே போக பாசிட்டிவ் மேலே ஏறுது. ஸோ என்ன வரும்? இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸு ஏ. ஸோ அப்போ என்ன ஆகும்? கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? கே ப்ளஸ் ஏ. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் அதுதான் 2 வரும். இப்போ வந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இங்கே கண்டிப்பாக மேலே போகும், பாசிட்டிவ்ல தான் போகும். ஸோ அப்போ என்னது? கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? கே ப்ளஸ் ஏ. இங்கேருந்து மேலே தானே போகணும். ஏ வந்து கண்டிப்பாக அங்கே தான் போகும். ஸோ இங்கே தான் வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நெகட்டிவில் வருது, 2 பாசிட்டிவ். இங்கே நெகட்டிவ் வருது, இங்கே மேலே போகும் பாசிட்டிவ் வரும். ஸோ அதுதான் கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி கே வந்து -1 ப்ளஸ் ஏ சேர்ந்ததுன்னா இங்கே பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடச்சிடும். ஹச் கமா கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? ஸோ கே ப்ளஸ் ஏ போடும்போது என்ன வரும்? ஸோ -1, கே இஸ் -1 ஆல்ரெடி இங்கே தெரியும் நம்மளுக்கு. ஏ இருந்து பை 4. ஸோ -1, ஸோ -4 + 5 / 4. ஸோ 1/4. ஸோ கே ப்ளஸ் ஏ இஸ் 1/4. அப்படின்னா இங்கே எங்கே பாயிண்ட் இருக்கும்? ஹச் இங்கே வரும். எக்ஸ் ஆக்சிஸில் 2, இங்கே எங்கே பாயிண்ட் வரும்? 0.25. ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் வருது. சரியா? இங்கே தான் வந்து என்னது? 2, 1/4ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். கரெக்டாக? இங்கே வந்து 2, 0. இந்த இடத்துல வந்து 2, 0 பாயிண்ட். ஓகேவா? இந்த ஹச் எங்கிறது என்னது? இங்கே தான் இருக்கும். ஹச் கே ப்ளஸ் ஏங்கிறது இங்கே இருக்கும். கொஞ்சம் 0 இருக்கும். இந்த பாயிண்ட் 2, -1. இங்கே பாயிண்ட் வந்து 2, 0. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து மேலே தான் இருக்கும். இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? கே ப்ளஸ் ஏ போட்டோம்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கே. புரியுதுங்களா? இப்போ பேரபோலானா இந்த டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் இது 0வா? இது வந்து ஹச், இது வந்து கே. புரியுதா? இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹச், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கே. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 2, -1. அப்புறம் இந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா 2, 0வாக இருக்கும். ஓகேவா? 2, 0வாக இருக்கும். ஓகேவா? 2, 0. ஸோ இப்போ இங்கே பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ப்ளஸ் ஏ வந்து ஆட் பண்ணணும். நம்மளுக்கு பாயிண்ட் அதுதான் வந்து. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஹச் கே ப்ளஸ் ஏ. ஓகே, ஹச் கே ப்ளஸ் ஏ ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்னது? அதுக்கு ஆப்போசிட் கீழே. ஓகேவா? ஸோ ஒய் = கே மைனஸ் ஏ. ஒய் டைரக்ட்ரிக்ஸ் லைன் இஸ் ஒய் இப்போ சப்போஸ் இந்த கே வரலைன்னா என்ன? இங்கே ஆக்சிஸில் இருந்தால் ஒய் -ஏன்னு வரும். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருந்ததுன்னா ஆக்சிஸில் இருந்ததுன்னா ஒய் 0 ஆயிடும். ஸோ -ஏ.
இப்போ என்ன தள்ளி இருக்குது. ஓகே, கேங்கிற பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ என்னது y ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ. ஓகே, அதுதான் டைரக்ட்ரிக்ஸ் லைன். புரியுதுங்களா? இப்போ இப்போ இங்கிருந்து ஓகே, டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட், ஓகே இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ இங்கே வந்து கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதே டிஸ்டன்ஸ் அளவு தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இதே டிஸ்டன்ஸ் அளவு தான். ஸோ அதுதான் ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே, ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ. ஒய் ஈக்குவல் டு -1, கேக்கு -1 மைனஸ் ஆஃப் பை பை 4. ஸோ ஈக்குவல் டு -1 மைனஸ் பை பை 4. ஓகேவா? ஸோ என்ன வரும், எல்சிஎம் எடுத்தனா 4 வரும். ஸோ -9/4. ஸோ 4y + y 4y + 9 is equal to 0. Length of lattice rectangle is 4a. 4a equal to 5. ஸோ அதே தான் வரும். 4a equal to 5 னா 5 தான். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் சால்விங். அனதர் மெத்தட் ஆஃப் சால்விங் வந்து ஆர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து அதை பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இன்னொரு ஷார்ட்டாக ஈஸியாக என்ன பண்ணுறோன்னா, இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா x-2 ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். y + 1 வந்து கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? x -2 y ஈக்குவல் டு y + 1 எடுத்துக்கிறோம். ஸோ அது அப்படியே மாற்றி எழுதலாம். இந்த சைடு கொண்டு வந்தோம், இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஸ்மால் x ஈக்குவல் டு கேபிட்டல் x + 2, ஸ்மால் y ஈக்குவல் டு கேபிட்டல் y - 1. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கான வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, டைரக்ட்ரிக்ஸு, லென்த் ஆஃப் லேட்டஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு ஸ்மால் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும் மெத்தடில். ஓகேவா? இப்போ இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து x² + 5y. ஸோ இது வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 0,0 தான் வரப்போகுது. ஃபோக்கஸ் வந்து x டைம். ஸோ 0 பை 4 இங்கே தானே வரப்போகுது, ஏ தான் வரப்போகுது. ஸோ 0, f ஃபோக்கஸ் f ஆர் s எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? புக்கில் வந்து s யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஒரே நோட்டேஷன் வச்சுக்கலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் டைரக்ட்ரிக்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு -a. ஸோ -aங்கிறது y ஈக்குவல் டு -π/4. லென்த் ஆஃப் லேட்டஸ் 4a ஈக்குவல் டு 5. இப்போ என்ன பண்ணோம், இந்த வேலையெல்லாம் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏ வந்து 0,0வா. ஸோ 0 இங்கே வந்து 0 போடுறோம், இங்கே 0 போடுறோம். அப்படின்னா 2, -1 கிடச்சிருச்சா? வெர்டெக்ஸ் பாயிண்ட் கிடச்சிருச்சா? அடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் எஸ் 0, -4. எக்ஸில் கொண்டு போய் 0 போடுங்க, 2. ஓகேவா? 2. ஒயில் கொண்டு போய் π/4. ஒயில் π/4 போட்டானது இங்கே வரும். π/4 அப்படின்றது 4. ஸோ 1/4 கிடச்சிருச்சா? ஓகே, π/4 போடுறீங்க. ஸோ இங்கே π/4 போட்டோன்னா இந்த சைடு போயிடும். 5 - 4 / 4. ஸோ 1/4 கிடச்சிருச்சு. இங்கே y ஈக்குவல் டு -5. ஸோ y ஈக்குவல் டு -5 கொடுத்தீங்கன்னா -5/4 - 1. ஸோ -4 -9/4. ஓகே, டைரக்ட்ரிக்ஸ் லைன். ஸோ அடுத்தது வந்து லென்த் ஆஃப், அவ்வளோதான் முடிஞ்சது. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 4y கொண்டு 4y + 9 0. லென்த் ஆஃப் செக்ஷன் இஸ் 5. 4a ஈக்குவல் டு 5 தான். ஸோ இப்போ என்னென்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதே தான் வரப்போகுது இங்கே 2, -1. ஸோ இப்போ என்னென்னா இது கொஞ்சம் ஈஸியாகவும் கன்ஃபியூஷன் ஆகுது நம்மளுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மார்க் பண்ணணும், தள்ளி பண்ணி. ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த கேபிட்டல் x² ஈக்குவல் டு 5yக்கு மட்டும் ட்ரா பண்ணிங்கன்னா போதும். பண்ணிட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இதுனா பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும் கரெக்டாக. இது h, இது k. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது பாயிண்ட் இங்கிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது ஏ. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும். புரியுது? இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இதிலிருந்து இது வரைக்கிறது கே. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கூட்டினா தான் இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபுல் டிஸ்டன்ஸ் ஏ, இது கே. ஸோ கே + ஏ கொடுத்தீங்கன்னா தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா. தேங்க்யூ.